ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம ஹீரோவே ஒரு வக்கீலா இருப்பாரு. ஆனா இது ஒரு சீரியல் கில்லர். அவன் நிறைய கொலைகளை பண்ணிட்டு அந்த கொலைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணும்போது போலீஸ்க்கும் டவுட். போலீஸும் ஹீரோவை கைது பண்ண பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் இந்த கொலையை பண்ணல, நானே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. கொஞ்சம் வித்தியாசமா அதே டைம்ல பயங்கர பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லேடிஸ் வாலெட் ஏற்கனவே 999க்கு சேல் பண்ணிட்டு இருக்க மக்களே ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. வெறும் 10 பீஸ் மட்டும்தான் இருக்கு. நிறைய பேரு ரேட் கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால உங்களுக்காகவே ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்க மக்களே. இப்போ வந்துட்டு 999 கிடையாது, 666 மட்டும்தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மட்டும்தான், மிஸ் பண்றாதீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கோர்ட்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னொரு வக்கீலும் சேர்ந்துட்டு ஒரு கேஸ வாதாடிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு வக்கீல் வாதாடி முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஹீரோ தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏதோ குடிபோதையில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அமைதியா உட்கார்ந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்க ஜட்ஜி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. பிரகாஷ் எந்திரிங்க, என்ன விஷயமாச்சு, ஏன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பெல்லாம் வர வர பிரகாஷ் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிபோதை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்றாரு. அந்த போதை பொருள் போதையோட நம்ம இது கொண்டிருக்காரு போல. அதனால்தான் கோர்ட்ல தூங்கி வழிகிற மாதிரியும் போதையா இருக்கிற மாதிரியும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. நான் போதை பொருள் யூஸ் பண்றேன்னு பாத்தியா, இல்ல நீ தான் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும் போது கோர்ட்லயே ஒரு சமயம் சண்டை போடுறாரு. பாத்தீங்களா யுவர் ஆனர், உங்களுக்கு முன்னாடியே இந்த புனிதமான கோர்ட்ல வச்சு இந்த ஆளு சண்டை போடுறாரு அப்படின்னு. என்னடா முன்பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன போட்டு கொடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறி ஆயிட்டு இவரை அடிக்க பாயும் போது ஜட்ஜி பார்த்து சமயா கடுப்பாயிட்டு, நீ வந்துட்டு கோர்ட்டை அவமானப்படுத்துற மாதிரி சில காரியங்கள்லாம் பண்ணிட்ட, உன்னை நான் 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன், நீ 6 மாசத்துக்கு கோர்ட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையும் மீறி நீ வேற ஏதாவது பண்ண அப்படின்னா ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் இந்த வக்கீலுக்கும் தொழில் போட்டி இருக்கும் மக்களே. இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்ல நம்ம ஹீரோ வின் பண்ணிருப்பாரு. நிறைய கேஸ்ல இந்த வக்கீல தோக்கடிச்சிருப்பாரு. அதனாலேயே இவருக்கு சரியான ஆண்டு. நம்ம ஹீரோ பார்க்கவே நீட்டாவே கிடையாது. ஒரு சரியான போதைக்கு அடிக்ட் ஆன ஒரு மர்தா இருக்காரு. அதை அவரே சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன எல்லாரும் வந்துட்டு ஒரு வில்ல மாதிரி பாக்குறாங்க, ஆனா ஒரு டைம்ல நான் தான் ஹீரோவா இருந்தேன் அப்படின்னு சொல்ல நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோ சங்கர்னு ஒருத்தன் அவனுடைய கூட்டாளிகளோட சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை பாலியல் ரீதியா நாசம் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அந்த சண்டை போட்ட வக்கீல் வந்துட்டு ஆட்டோ சங்கர் சார்பா வாதாட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு சார்பா வாதாடி வின் பண்ணிருப்பாரு. இவனுங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பொண்ணு நாசம் பண்ணாங்க, இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா வாதாடி அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி பண்ணிருப்பாரு. இதனாலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வக்கீலுக்கு ஹீரோவை பிடிக்காம போச்சு. நம்ம கேஸ்ல இந்த ஆளு அடிக்கடிக்க தலையிடுறான், இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்மளால எந்த கேஸ்லயும் வாதாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா இந்த ஆளை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுலாம் அப்படின்ற அளவுக்கு பிளான் போட்டு இருந்திருப்பாரு போல. கரெக்டா பக்காவான சான்ஸ்ல நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் ஆக வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கேஸை முடிச்சுட்டு வெளியே வராரு. மீடியா கிட்டலாம் பேசிட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சியை மீட் பண்ணி, உனக்கு என்ன பிடிக்குதோ படி, அண்ணன் வந்துட்டு சப்போர்ட் பண்றேன், உனக்கு மெடிசன் தான் பிடிக்குது அப்படின்னா அதையே நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப நாளா கேட்டிருப்பா போல சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு 2 வயசானவங்களை மீட் பண்றாரு. இவங்க வந்துட்டு தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் தன்னுடைய புள்ள பேர்ல எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஹீரோ வர சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயின் வந்து, நீங்க சைன் போடாதீங்க, உங்ககிட்ட இருந்து ஏற்கனவே எல்லா சொத்துக்களையும் உங்க பையன் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு வந்து விட்டு போயிட்டான், உங்களுக்குன்னு இருக்கிறது அந்த கொஞ்சோண்டு சொத்து மட்டும்தான், அதையும் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டுக்கவே மாட்டான், தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கே இப்பதான் புரியுது, பையன் ஏமாத்தி அப்பா அம்மாவுடைய சொத்தை புடுங்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவங்களை கொண்டு வந்து இங்க விட்டு போயிட்டான் அப்படின்னும். அப்படியாங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல இப்படி ஒரு வில்லங்க இருக்கு அப்படின்னே புரியுது, மனசாட்சிப்படி இந்த மாதிரி பண்ணவே கூடாது, உங்க பையன் உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டாரு அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக பேசுறேன், கோர்ட்டுக்கு வந்தா கூட நான் உங்களுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும் நல்ல விதமா பேசிட்டு அப்படியே எங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இருக்கும். யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல தேடி ஐடியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேட் பண்றாரு. பேசி பழகி கடைசியா
நல்லபடியா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு கூட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய லைஃப் அவ்வளவு சந்தோஷமா போகும், சொர்க்கத்தை கண்ணுல காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுக்காக இப்போ தாடியும் மீசையும் வளர்த்துக்கிட்டு சரகு போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா தெரியவே இல்ல. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோவை ஒரு பார்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு செமையா சரகு போட்டு டான்ஸ் ஆடிட்டு ஹீரோக்கு தெரிஞ்ச பொண்ணு போல பக்கத்துல சாஞ்சி அப்படியே மயக்கத்துல கிடக்குறா, குடி போதையில கிடக்குறா. நம்ம ஹீரோவும் செமையா குடிச்சிட்டு சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம், போற வழியில இந்த பொண்ணையும் டிராப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பக்கத்துல இறக்கி விட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பொண்ணு தள்ளாடிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஒரு கல் குவாரியில காமிக்கிறாங்க. எல்லாரும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அங்க கடைசியா பார்த்த அந்த பொண்ணுடைய டெட் பாடி கிடைக்குது. அதுவும் அந்த பொண்ணை பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. இத பார்த்தவங்க ஷாக் ஆயிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. மீடியா பர்சன்ஸும் அங்க வராங்க. அங்க ஏசிபி கவிதான ஒரு போலீஸ் வராங்க. அந்த லேடி போலீஸ் வந்து சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க டிசிபி வராரு. நேரா வந்தவரு கிரைம் ஸ்பாட்டையும் டெட் பாடியும் பார்க்காம வேலையை ஆரம்பிக்காம நேரா போயிட்டு மீடியாவை மீட் பண்ணி நான் வந்துட்டேன் இல்லையா, கேஸை சீக்கிரமாவே முடிச்சிருவேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஹீரோயினை பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து என்ன கேஸ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பாப்பாங்க. ஆமா நீ என்ன கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சார் கண்ணு கூசுது, எல்லாம் வெயில்ல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்னும் போது சீனியருக்கு முன்னாடி இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போடக்கூடாது, கண்ணாடியை கழட்டு, இப்போ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க, யாரு கொலை பண்ணா எப்படி கொலை பண்ணான்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும்போது நீ என்ன பண்ணு, முதல்ல போயிட்டு ஏதாவது பொண்ணு காணாம போயிருக்காளா, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. கேஸ் எப்பயுமே கிட்ட போயிட்டு பார்த்தா மட்டும் நமக்கு ஒண்ணுமே புரியாது, கழுகு பார்வையில மேல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும், அதுக்கு மேல ஏறி பார்த்தவரு நேரா மறுபடியும் மீடியா கிட்ட போயிட்டு நான் வந்துட்டேன் இல்லையா, நான் ஈஸியா கேஸை கண்டுபிடிச்சிடுவேன், நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன், நான் கேஸை கண்டுபிடிச்சிட்டு முக்கியமான குற்றவாளியை கைது பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அங்க வந்த சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம சிட்டிக்குள்ள கிரைம் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு, கடைசியா கூட திவ்யா அப்படின்ற பொண்ணை எவனோ ஒரு கொலைகாரன் கடத்தி கொண்டு போயிட்டு பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டான், அந்த கேஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. சரி ஓகே அந்த கேஸ் உடைய டீடைல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த சீஃப் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம லேடி போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட் மார்ட்டத்துக்கு டெட் பாடியை அமுச்சு வச்சிருக்கோம், ஃபாரன்சிக்ல இருந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்லாம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது உடனே இந்த டிசிபி கடுப்பாயிட்டாரு. நான் இருக்கும் போது நீ எப்படி ஆன்சர் பண்ணுவ, நான் தான் உன்னுடைய உயரதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சீஃபும் என்ன சொல்றாரு அப்படின்னா டிசிபி தான் உன்னை விட பெரிய ரேங்கிங்ல இருக்காரு, அவரு சொல்ற பேச்சை கேட்டுதான் நீ நடந்துக்கணும், நீயா எதுவுமே பேசாத, நீயா எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு ஆன்டி ஷாப் இல்ல மக்களே ஆன்டிக் ஷாப்க்கு போறாரு. அங்க போயிட்டு ஜோசப்னு ஒரு பையனை மீட் பண்ணி நான் கேட்டேன் இல்லையா அந்த பழங்காலத்து கிருஷ்ணர் சிலை அது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் கொண்டு கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நீ ஏதோ கேட்ட கொஞ்சம் மெடிசன் பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், இப்ப என்னடானா பயங்கரமா போதைக்கு அடிமையாயிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ சொசைட்டில ஒரு முக்கியமான நபரு, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலையை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி லேடி போலீஸையும் அந்த டிசிபியும் காமிக்கிறாங்க. இவங்க ஃபாரன்சிக்கு போயிட்டு டெட் பாடியை பார்த்து டாக்டர் கிட்ட என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 14-15 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணை யாரோ கடத்தி கொண்டு போயிட்டு ரேப் பண்ணி பயங்கர கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, கொலை பண்ணவன் கண்டிப்பா ஒரு சைக்கோவா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, உடம்புழுக்க காயப்படுத்திருக்கான், அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு போல்ட்டை தூக்கி அந்த பொண்ணுடைய பிரைவேட் பார்ட்லயே சொறி விட்டு போயிருக்கான், அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவனா இருக்கான், கண்டிப்பா ஒரு சைக்கோ தான் அப்படின்னும் போது சரி நமக்கு ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள் இல்ல அப்படின்னா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கு ஏபி நெகட்டிவ்ல ஒரு சீமன் சாம்பிள் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது சரி வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சிலையோட வீட்டுக்கு போறாரு. தங்கச்சி தூங்காம சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்காக நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு பசிக்கும் உனக்கும் தூக்கம் வரும், நீ சாப்பிட்டு தூங்கு, எனக்காகலாம் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. அந்த சிலையை பார்த்துட்டே படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு நாள் அந்த ஆன்டிக் ஷாப்க்கு போயிட்டு ஜோசப் மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோ
ஹீரோயினுக்கு இந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஷாப்க்கு வந்திருக்கேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க பழங்காலத்து கிருஷ்ண சிலை ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜோசப் இப்போதைக்கு இல்ல, கண்டிப்பா வந்தா இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஹீரோயினை கூப்பிட்டு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட்ல திடீர்னு ஹீரோயின் காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. எங்க இங்க இருந்த என் பொண்டாட்டிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மால் முழுக்க தேடுறாரு. எங்க தேடினாலும் ஹீரோயினை காணவே காணோம். ஹீரோயினுக்கு கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு தங்கச்சி கால் பண்ணி கேட்கும் போது அவங்களும் தெரியல அப்படின்றாங்க. என்னடா திடீர்னு இவ காணாம போயிட்டா, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாரு. எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ, யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்கிறாரு. அதுக்கப்புறமா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி என் பொண்டாட்டிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நான் தான் கேஸ ஒழுங்கா விசாரிக்க மாட்டேனே, என்கிட்ட ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கொஞ்சம் நக்கலா பேசிட்டான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல இந்த ஆளு குற்றவாளியை புடிச்சிட்டு வர சொன்னா குற்றவாளிக்கு பதிலா வேற எவனையோ கூட்டிட்டு வந்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வாதாடி இவன் குற்றவாளி கிடையாது, நிரபராதி, போலீஸ் ஒழுங்கா விசாரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல இந்த போலீஸ்க்கு பயங்கர அவமானமா போயிருக்கும். சோ அதனாலேயே நம்ம ஹீரோவை இந்த ஆளுக்கு பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என்கிட்ட ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யவ் சொன்னா புரிஞ்சுக்கோயா, என் காதல் மனைவி கமலாவை காணும், எங்க போனா அப்படின்னே தெரியல, யாரு தூக்கிட்டு போனா அப்படின்னே தெரியல, தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லும் போது உனக்கு வந்துட்டு எதிரிகள் ஒருத்தரா ரெண்டு பேரா, உன்னால ஜெயிலுக்கு போனவங்க நிறைய பேரு, அவனுங்கள்ல எவனோ ஒருத்தன் தான் கடத்திட்டு போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீ வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ, நான் என்னால என்ன விஷயம் முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனா தங்கச்சி பயங்கரமா அழுகுறாங்க. அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அண்ணிய வந்துட்டு எப்படியாச்சும் சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ கடைசியா வாதாடின பெரிய கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த ஆட்டோ சங்கருடைய கேஸ் தான். ஒருவேளை அவன் நம்மள பழிவாங்க ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அவனையும் மீட் பண்ணி எங்கடா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் மேல கை வச்ச யாரையும் நான் சும்மா விட்டதே கிடையாது, இப்போ உன் பொண்டாட்டியை தூக்கியிருக்கேன், அடுத்து உன் தங்கச்சி, அடுத்து உன்னுடைய அப்பா அம்மா, கடைசியா நீயும் சாவடா அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறாரு. அப்புறம் அவனே உண்மையை ஒத்துக்கிறான், நான் ஒண்ணுமே பண்ணவே கிடையாது, நீ இந்த மாதிரி ஒரு வழியோட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உன்னை சோதிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல கடுப்பாயிட்டு போட்டு பொழந்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து போலீஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி நீ மார்ச்சுரிக்கு வா, அடையாளம் தெரியாத ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், மேபி அது உன்னுடைய மனைவியாக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ வந்து பாத்துட்டு போ அப்படின்னும் போது இவரு பதறிட்டு மார்ச்சுரிக்கு போயிட்டு பார்த்தா அங்க மனைவி இல்ல, வேற யாரும் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இந்த மாதிரி ஏற்கனவே மன உளைச்சல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்த பாக்குறியான்னு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் என் டியூட்டியை தான் பார்த்தேன், உன்னை மட்டும் வர சொல்ல, உன்னுடைய மனைவி மாதிரியே நிறைய பேருடைய மனைவிகள் காணாம போயிருக்காங்க, நிறைய பெண்கள் காணாம போயிருக்காங்க, அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே நான் கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன், அங்க வேணா நோட்டீஸ் போர்ட்ல போஸ்டரை பாரு, உன்னுடைய பொண்டாட்டியுடைய போட்டோ மட்டும் இல்லாம நிறைய பேருடைய போட்டோ இருக்கு பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. உன்னுடைய அன்னைக்கு என்ன விஷயம்னா ஆச்சு, கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்னு கேட்கும்போது கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு, அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, அண்ணாவும் அண்ணியை தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு, போலீஸும் வந்துட்டு பெருசா கண்டுபிடிச்சாங்களா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியவே இல்ல, என்னுடைய அண்ணா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது நீ கவலைப்படாத, கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, நீ புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்கியே, உன்னுடைய வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டிசிபி ஒருத்தர் இருக்கான், ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாயின் பண்ணிட்டு என்னை போட்டு படாத பாடுபடுத்துறான், என்னை போட்டு தாளிச்சு எடுக்கிறான், ஏன் தான் அவன் கூட ஒர்க் பண்றமோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் ஒலிக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து வேலைக்கு போறாங்க. போயிட்டு டிசிபியை மீட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல திவ்யான்னு ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன அப்படின்னா அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரா இருக்காரு, இந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம், நான் தனியா சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வாழ்ந்திருக்கா, இந்த பொண்ணுக்கு நிறையவே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நிறையவே ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கா, ஒரு மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ஊதாரித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா, இந்த விஷயம்லாம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் சொல்லும் போது இவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு பேசலான்னு வருவாங்க. சீனியருக்கு முன்னாடி உட்கார்ந்துலாம் பேசக்கூடாது, எந்திரிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சு பேசுறாரு. எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு
முடிச்சதுக்கு அப்புறமா போகும்போது கேப் போட்டு சல்யூட் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போ அப்படின்னும் போது யாரா இவன் சரியான குறப்பிரசவத்துல பிறந்த கோட்டானா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே சல்யூட்லாம் அடிச்சுட்டு அப்படியே எங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அந்த சீஃபும் கிளம்பி திவ்யா ஸ்டே பண்ணியிருந்த அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வார்டனை மீட் பண்ணி இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அவங்களுக்கு இந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியல. அந்த பொண்ணு ஒரு நார்மல் பொண்ணு தான், எப்பவும் போல வெளியே போவா, திரும்பி வீட்டுக்கு வருவா, அவ பார்னு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த சீஃபுக்கு சரியான கடுப்பு. உன்னுடைய விசாரணை சரியே கிடையாது, உனக்கு விசாரிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு, அவரை கூப்பிட்டு வச்சு நீ தான் போதைப் பொருள்லாம் சப்ளை பண்றியா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, நீ தான் கொலை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. ஐயா சாமி, நான் கொலையும் பண்ணல, போதைப் பொருளும் சப்ளை பண்ணல, எல்லாரும் டைமுக்கு வந்துருவாங்க, அந்த பொண்ணு மட்டும் லேட்டா வருவா, லேட்டா வந்தா நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பா, மத்தபடி எனக்கு அந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது அப்படின்னா அந்த பொண்ணு தனியா வருவாளா இல்ல யாராவது கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரோ ஒரு பையன் அடிக்கடிக்க கூட வந்து டிராப் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, யார் அந்த பையன், அந்த பையனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையனை பத்தி இவருக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்றாரு. அந்த தகவலை மட்டும் வச்சு அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவனை பிடிக்கலான்னு போகும்போது அவன் பயந்துட்டு ஓடுறான். ஓடி போயிட்டு அவனையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் திவ்யாவும் லவ் பண்ணும்போது நான் தான் டெய்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு வருவேன். ஆனா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆகியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் அந்த பொண்ணை மீட் பண்றது கூட கிடையாது. ஆனா பார்ல அந்த பொண்ணு ஒரு பையன் கூட பேசுவா, அந்த பையன் தான் அடிக்கடிக்கு அவளை கூட்டு போயிட்டு டிராப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி 2-3 வாட்டி பார்த்திருக்கேன், மத்த எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்போ பொறுமையா இன்னும் சில பல கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சீஃபை போயிட்டு மீட் பண்ணி கண்டிப்பா இந்த ஆளு கொலைகாரன் கிடையவே கிடையாது அப்படின்னும் போது அது எப்படி ஒரே விசாரணையில உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அந்த கொலைகாரன் திவ்யாவை பயங்கர கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அந்த அளவுக்குலாம் இந்த பையன் கண்டிப்பா வர்த்தியே கிடையாது. அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப், அதுவே இந்த பையனுடையது ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா கண்டிப்பா இவன் கிடையாதுன்னு சொல்ல வரியான்னு கேட்கும் போது 100% ஷுவரா சொல்றேன் இவன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணுடைய கான்டாக்ட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் விசாரிக்கணும் அண்ட் வந்துட்டு பிளட் டெஸ்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்கும்போது என்னமா நீ பாட்னு வர நீ பாட்னு போற, சல்யூட் யார் அடிப்பா, உங்க தாத்தாவா வந்து அடிப்பாரு அப்படின்னும் போது இவங்களும் சல்யூட் அடிச்சுட்டு சரியான வெறியோட கிளம்புறாங்க. தக்காளி ஒரு நாள் மாட்டுவடா அப்படின்ற மாதிரியே வெறியோட போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. இந்த டைம்ல கரெக்டா போலீஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அடிக்கடிக்கு அந்த திவ்யாக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. திவ்யாக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கிளம்பி ஸ்டேஷன் போற. என்ன விஷயமாச்சு, என்ன எதுக்கு கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு திவ்யானு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நல்லா போட்டோவை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சா இவ திவ்யா கிடையாது ஜோ அப்படின்னு சொல்லும் போது என்னது ஜோவா, சரி ஓகே அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு பையன்கிட்டயும் ஒரு பேரை சொல்லி பழகிருக்கா போல, இந்த பொண்ணை கடைசியா எப்போ எங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடிக்கடிக்க நான் போற பாருக்கு இந்த பொண்ணு வருவா, லைட்டா பேசி பழகணும், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, கடைசியா கூட நான் சருகு போட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பொண்ணு குடிச்சிட்டு குடி போதையில இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிட்டு போய் இந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போனேன், ஐ மீன் அந்த ஸ்ட்ரீட்ல விட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்ற அந்த டைம்ல தான் யாரோ இந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்ணிருக்காங்க, கண்டிப்பா அது ஏன் நீயா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன், நான் இந்த பொண்ணை இறக்கி விட்டு நான் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டேன், நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசவே கூடாது அப்படின்னும் போது இங்க பாரு நீ ஏற்கனவே சஸ்பென்ஷன்ல இருக்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா முன்னாடி இருந்த இப்போ கிடையாது, சஸ்பென்ஷன்ல இருக்க, உங்ககிட்ட நாங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம், ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் கிட்ட கேட்டா எனக்கு இவரை நல்லாவே தெரியும், டெய்லி வந்துட்டு இவர் தான் திவ்யாவை மீட் பண்ணுவாரு, இவர் தான் திவ்யா கூட சேர்ந்துட்டு வெளியே போன விஷயத்த கூட கடைசியா நான் பார்த்தேன் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் என்ன வேணும், நீ தான் கண்டிப்பா அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போகும்போது பிரஸ் மீடியா எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கொலகாரன் அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸ் நிக்காது அப்படின்னாலும் கேட்காம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த நம்ம ஹீரோக்கு பிடிக்காத சந்திரபாபு அப்படின்ற ஒரு வக்கீல் வந்து வாதாட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோக்கு எதிரா. உங்க சார்பா யாரு வாதாட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது எனக்கு நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா இவருடைய மனைவி காணாம போனதுக்கு அப்புறமா இவரு மனசுடைஞ்சு மன ரீதியா நிறையவே பாதிக்கப்பட்டு சமையா
குடிச்சு அதுக்கப்புறம் போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணி போதைக்கு அடிமையாயிட்டாரு. அது பத்தாத குறையா அன்னைக்கு அந்த திவ்யா அப்படின்ற பொண்ணை மீட் பண்ணி அந்த பொண்ணை இறக்கி விடுறேன் டிராப் பண்றேன் அப்படின்ற சாக்குல அந்த பொண்ணு போதையா இருக்கா அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காரு. அதுவும் ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலா அப்படின்னு சொல்லும் போது கிடையவே கிடையாது, நான் அந்த பொண்ணை கொலையெல்லாம் பண்ணவே கிடையாது, அந்த பொண்ணை இறக்கி விட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயிட்டான்னு ஃபாரன்சிக் சொல்றாங்க இல்லையா, கொலை செய்யப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல நான் வீட்டுல இருந்தேன். வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு வர கண்டிப்பா என்கிட்ட டைமே கிடையாது. போலீஸ் வந்துட்டு ப்ராப்பரா விசாரிக்காம வெறும் பிளட் குரூப்பை வச்சு மட்டுமே என்ன கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. இந்த வக்கீலும் தேவையில்லாம வாதாடிட்டு இருக்காரு, அவங்களுக்கு சப்போர்ட்டா வாதாடுறாரு. இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னும் போது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இவர் திவ்யா கூட போற விஷயத்த நான் பார்த்தேன், இவர் தான் கடைசியா திவ்யா கூட போனாரு அப்படின்னும் போது, கரெக்ட், நான் பார்ல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டேன், நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன், என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லா கேமரா ஃபுட்டேஜும் செக் பண்ணிக்கோங்க, இவரு பிளட் குரூப்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன கைது பண்ணிட்டாரு, அது வந்துட்டு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னும் போது இந்த கோர்ட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு ஏபி நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த போன் கான்டாக்ட்ல நிறைய பேர் கூட அந்த பொண்ணு பேசிருக்கா, என் கூடயும் பேசிருக்கா, பிளட் குரூப் அண்ட் வந்துட்டு அந்த பொண்ணு என்கிட்ட பேசிருக்கா. இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டும் என்ன கைது பண்றது நியாயமே கிடையாது, நான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு. ஜட்ஜும் கேட்டு பார்க்கும்போது, ஆமால போலீஸ் சயின்டிபிக்கா எந்த விதமான எவிடன்ஸையும் கொண்டு வந்து காமிக்காம ஜஸ்ட் பிளட் குரூப் இவரு கால் பண்ணி பேசிருக்காரு, இவரு கடைசியா கூண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டுமே வச்சு கூண்டு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சரியான வேவே கிடையாது, போலீஸ் ஒழுங்காவே விசாரிக்கவே இல்ல. போலீஸ் வந்துட்டு ஒழுங்கா விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கைது பண்ணும், நம்ம ஹீரோ குற்றவாளி கிடையாது நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வெறியோட போயிட்டு அந்த வக்கீல மீட் பண்ணி எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம உனக்கு எதிராக நான் நிறையவே கேஸ வாதாடி வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்பகையை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அநியாயமா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ண அப்படின்ற பழிய என் மேல போட பார்த்த இல்லையா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னும் போது, டே நீ அந்த மாதிரி பண்ற ஆள் தான், பயங்கரமா ட்ரக் யூஸ் பண்ற, ஏன் உன் பொண்டாட்டிய கூட நீயே கொலை பண்ணிட்டு இப்போ உன் பொண்டாட்டிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீ சொல்ற விஷயத்த நான் நம்பவே மாட்டேன், நம்பவே முடியாது அப்படின்னும் போது, இங்க பாரு தேவையில்லாம என்னுடைய வழியில நீ குறுக்கால வந்துகிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி குறுக்கால வந்த அப்படின்னா வண்டியை வச்சு ஏத்திட்டு நான் பாட்னு போயிட்டே இருப்போம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. சீஃப் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு முக்கியமா இந்த போலீஸ்காரனை திட்டுறாரு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, ஒரு கேஸை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு கூட தெரியாம கோர்ட்டுக்கு போயிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்க, உன்னைய நம்பி இந்த கேஸை ஒப்படைச்சதுக்கு என்னதான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு, இதுக்கப்புறம் இந்த கேஸை நீ விசாரிக்க தேவையில்ல, இந்த லேடி போலீஸ் மட்டுமே விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமான பத்தி அமுச்சு விட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வக்கீல காமிக்கிறாங்க. வக்கீல் ஏதோ ஒரு குஜிலி கூட குஜலமா இருக்காரு. அந்த டைம்ல மனைவி கால் பண்ணி எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்ப வேணா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் இந்த டிசிபியும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டு உன்னுடைய மானமும் போச்சு, என்னுடைய மானமும் போச்சு, ஏதாவது பண்ணி அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல வக்கீலுடைய வீட்டுக்கு எவனோ போறான். போயிட்டு கதவை தட்ட மனைவியும் வந்து கதவை திறக்கிறாங்க. அவங்க வெளியே வந்து பார்த்துட்டு யாரையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி கத்துறாங்க. வந்தவன் கொலகாரன், இவங்க கதையும் மர்கையா. அடுத்த நாள் காலையில ஒரு விவசாய நிலத்துல ஒரு டிராக்டருக்குள்ள ஒரு பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்க, போலீஸும் பிரஸ் மீடியாவும் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினும் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன விஷயமாச்சு யாருன்னு பார்க்கும்போது, நேத்து நைட்டு காணாம போன அந்த வக்கீலுடைய மனைவியை தான் கொலகாரன் பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிருக்கா மக்களே. அதுவும் பார்க்கவே ரொம்ப ரண கொடூரமா இருக்கு. பக்கத்துல ஒரு பூச்சி இருக்கு, இது ஒரு விஷப்பூச்சி. ஒருவேளை இந்த பூச்சியை யூஸ் பண்ணி முதல்ல அவன் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உடம்ப சதைச்சு போட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சீஃபை பார்த்து என்ன விஷயமாச்சு, இந்த கொலைக்கும் இதுக்கு முன்னாடி திவ்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போனாலே அந்த பொண்ணுடைய கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கமிஷனரு இப்பதான் நாங்க கிரைம் ஸ்பாட்டுக்கே வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், என்ன விஷயம் கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ குடிபோதையில படுத்துக்கிட்டு இருக்காரு. எழுப்பி நேத்து நைட்டு நீ எங்க இருந்த, எங்க போன, எங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு சரகு போட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாத அந்த வக்கீலுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, யாரோ சம கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க, அந்த ஸ்பாட்ல இருந்து உன்னுடைய வாலெட்டையும் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது நம்ம ஹீரோ தேடி பாக்குறாரு. வாலெட்டை காணும், அது இவங்க கையில தான் இருக்கு. என் வாலெட்டு அங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியல, நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னும் போது, நீ கோர்ட்டுக்கு போயிட்டு
உன்னுடைய வாத திறமையால வாதாடி வின் பண்ணலாம், ஆனா என்ன வின் பண்ண முடியாது, தகுந்த சாட்சியங்கள் அண்ட் ஆதாரத்தோட வந்து உன்னை கைது பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. படம் பாக்குற நமக்கும் புரியல, ஒருவேளை இந்த ஆள் தான் கொலை பண்ணிட்டு வேற யாரோ கொலை பண்றாங்கன்னு செட் பண்றானா, இல்ல அப்படின்னா கொலைகாரன் கொலை பண்ணிட்டு ஹீரோவை மாட்டி விட பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. மக்களே இங்கேயே கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, யாரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த வக்கீல மீட் பண்ணி உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, நான் எல்லாரு கூடயுமே நல்லாவே பழகுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உங்களுக்கு யாரு மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரு மேலேயுமே டவுட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, கடைசியா ஒரு கேள்வி, நீங்களும் உங்க மனைவியும் நல்லா சந்தோஷமா தான் இருந்தீங்களா, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் என் மனைவியும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், எங்களை மாதிரி ஒரு அற்புதமான கப்புல இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு சொல்றான். சரி ஓகே, வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி ஃபாரன்சிக்கு போயிட்டு அவருடைய சொந்தக்காரர் மீட் பண்றாரு. டே என்னடா ஆச்சு உனக்கு, பார்க்கவே பைத்தியம் முச்ச வெட்டிக்கிளி மாதிரி இருக்க, உன்னை பத்தி எல்லாமே கேள்விப்பட்டேன், நீ வந்துட்டு ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டியா, கொலை கேஸ்ல போலீஸ் வந்துட்டு உண்மையில தான் சந்தேகப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த கேஸ பத்தி தான் மாமா பேசலான்னு வந்திருக்கேன், நான் யாரையும் கொலையே பண்ணல, ஆனா அந்த வக்கீலுடைய மனைவியோடைய டெட் பாடி பக்கத்துல என்னுடைய வாலெட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் லேடி கொண்டு வந்து காமிச்சாங்க. ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, எவனோ ஒருத்தன் என்ன மாட்டி விட பாக்குறான் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கம் என்ன விஷயம்லாம் நியாயமா இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு திவ்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் அண்ட் வந்துட்டு இந்த வக்கீலுடைய மனைவியோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திவ்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம ஹீரோ எதையோ கண்டுபிடிக்கிறாரு. திவ்யாவுடைய பாடியில இருந்து மொத்தமா 3 பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு ஏபி நெகட்டிவ், இன்னொன்னு வந்துட்டு ஏபி பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஓ பாசிட்டிவ் வந்துட்டு திவ்யாவுடையது, இந்த ஏபி நெகட்டிவ் அப்படின்றது தான் ரேப் பண்ண அந்த கொலை பண்ண கொலைக்காரனுடையதா இருக்கலாம். ஏன்னா சீமன் சாம்பிளை செக் பண்ணி பார்க்கும்போது ஏபி நெகட்டிவ் அப்படின்னு தான் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவதா ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளட் குரூப்பையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி இப்ப அந்த ரேப் பண்ண ரேபிஸ்ட் இருக்கான் இல்லையா கொலைகாரன், அந்த கொலைகாரனுக்கு ஒருவேளை ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருந்து அவனுடைய ஸ்பெர்ம்ல இருக்க அந்த பிளட் குரூப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஏபி நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல வந்துட்டு ஏபி பாசிட்டிவா இருக்கவங்களுடைய ஸ்பெர்ம் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஏபி நெகட்டிவா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சோ அந்த விஷயம் தான் இங்க நடந்திருக்கு, இதை வச்சுதான் என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதையோ கண்டுபிடிச்சு அடுத்து கமிஷனரையும் நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணி இவர் என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்துட்டு திவ்யா காணாம போனாங்க இல்லையா, காணாம போன இடத்துல இருந்து அவங்கள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடம் வரைக்கும் விசாரிச்சிருக்காரு. அந்த கல் குவாரிக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு கல்லுல ரத்தத்திலேயே சீனு எழுதி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சில தானியங்களையும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. சம்பந்தமே இல்லாம கல் குவாரியில எதுக்கு தானியங்கள் கொட்டிருக்கு, அதுவும் டெட் பாடி எங்க கிடைச்சதோ அதுக்கு பக்கத்திலேயே அப்படின்னும் போது கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங்னு யோசிக்கிறாரு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. முக்கியமா இந்த சீயை நோட் பண்ணிக்கிறாரு. இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்த எந்த போலீஸும் எந்த ஃபாரன்சிக்கும் நோட் பண்ணவே கிடையாது. அடுத்து நம்ம ஹீரோ ரெண்டாவதா கொலை செய்யப்பட்ட அந்த வக்கீலுடைய மனைவியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த ஒரு வயல் பகுதிக்கு போயிட்டு அங்க செக் பண்ணி பார்க்கும்போது டிராக்டர், அதுக்கப்புறம் ஒரு விஷப்பூச்சி கிடைச்சிருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம டிராக்டர்ல பி அப்படின்ற லெட்டரை ரத்தத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஆதாரத்தோட அந்த சீஃப் கிட்ட காமிக்கிறாரு. இதையெல்லாம் வச்சு அந்த கொலைகாரன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேட்கும் போது அவன் சேலஞ்ச் பண்றான். முதல்ல கல்குவாரியில திவ்யாவை கொலை பண்ணிட்டு அங்க தானியங்கள்லாம் போட்டு போறாங்க அப்படின்னா அடுத்த டெட் பாடியை நீங்க வந்துட்டு ஒரு வயல்வெளியில கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போறான். அதே போல நம்ம வயல்வெளியில கண்டுபிடிச்சோம். இது மட்டும் இல்லாம சி அதுக்கப்புறம் பி இதை வச்சு அவன் வேற என்னமோ சொல்ல ட்ரை பண்றான். இதை தாண்டி நம்ம வந்துட்டு அந்த வெஜனால இருந்து ஒரு நட்டு போல்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த நட்டு போல்டுல வந்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் மென்ஷன் ஆயிருக்கு. அந்த லெட்டரை வச்சு பார்க்கும்போது ரெண்டாவது கொலை அவன் எங்க கொலை பண்ணானோ அந்த ஊருடைய பேர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் கொலைக்கும் ரெண்டாவது கொலைக்கும் நடுவுல 10 நாள் கேப், கண்டிப்பா அந்த கொலைகாரன் இப்போ 3வது கொலையும் பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா வக்கீலுடைய மனைவியை கொலை பண்ணி 10 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்காக இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சு வந்து எல்லாமே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கொலைகாரன் ஏதோ பண்ணி என்ன மாட்டி விட பாக்குறான். நானே இந்த கேஸை விசாரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு போலீஸுடைய உதவியும் தேவை. ஏன்னா என்னையே ஃப்ரேம் பண்ணி அந்த கொலைகாரன் மாட்டி விட பாக்குறான் அப்படின்னா நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இந்த மேடம் எப்படா என்ன கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சு சுத்துறாங்க. கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, அந்த கொலைகாரன் யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன், நானும் சேர்ந்து விசாரிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கமிஷனரும்
கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, நீ சொல்றதா வச்சு பார்க்கும்போது நியாயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா ரொம்பலாம் டைம் கிடையாது, ஒரு வாரம் டைம். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டு உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறாங்களா இல்ல அப்படின்னா நீயே பிடிச்சு கொடுத்த அப்படின்னா கூட உன்னை இந்த கேஸ்ல இருந்து தூக்கிடுறோம் அப்படின்னும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோகிட்ட வந்து மூணாவதா ஒரு கொலையை அந்த கொலைகாரன் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த மூணாவது கொலையை எங்க வச்சு பண்ணிருப்பான், அந்த டெட் பாடியை இப்ப நம்ம எங்க போயிட்டு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெண்டாவது ஸ்பாட்ல சில கலரான த்ரெட்டை நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. இந்த த்ரெட்டை வந்துட்டு சாதாரணமா எல்லா இடத்துலயும் தயாரிக்க முடியாதான், மிகப்பெரிய ஃபேக்டரியில மட்டும்தான் தயார் பண்ண முடியும். சுத்து வட்டாரத்துல எங்க இந்த மாதிரி ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இங்கிருந்து கிளம்பி அந்த ஃபேக்டரிக்கும் போயிட்டாங்க. ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு பார்த்து ஏதாவது கிடைக்குமான்னு தேடும் போது அங்க நம்ம ஹீரோடைய டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குது. பாத்தீங்களா, அந்த கொலைகாரன் வந்துட்டு என்னதான் ஃப்ரேம் பண்ண பாக்குறான், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி உள்ளுக்குள்ள போனா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது டெட் பாடி உள்ளதா மக்களே இருக்கு. மூணாவதா ஒரு பொண்ணை கொலை பண்ணி உள்ள போட்டு போயிருக்கான். அந்த பொண்ணுடைய நெத்தியில ஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பொண்ணுடைய நெத்தியில ஏன் ஐன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்களால பார்க்கவே முடியல, இந்த மாதிரி ஒரு கொடூரமான சைக்கோவை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்புறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்த எல்லா லெட்டரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ அப்படின்னா கண்டிப்பா கோர்ட்ல வந்துட்டு இந்த கொலைகாரனுக்கு என்னமோ நடந்திருக்கு, அதுவும் என்னால அவனுக்கு என்னமோ நடந்திருக்கு. சோ அதனாலதான் அந்த பைபிள்ல என்ன பழி வாங்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த கிரைம் ஸ்பாட்லயும் இவங்களுக்கு சில க்ளூலாம் கிடைக்கும். இந்த க்ளூவை வச்சு அந்த கொலைகாரன் அடுத்து என்ன கொலையை பண்ண போறான், எங்க வச்சு கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த கொலையை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா தான் இவங்க க்ளூவை வச்சு அது என்ன ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு மயானம், இந்த டெட் பாடி எல்லாம் எரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடம். அங்க போயிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த பொண்ணை எரிச்சிட்டே இருக்கா மக்களே. அங்க இருந்து இவங்களுக்கு எரிஞ்சு போன சாம்பல் அந்த மாதிரி சில விஷயம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அங்க நம்பர் மாதிரி எதையோ நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இப்போ கிடைச்ச எல்லா விஷயத்தையும் மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு கேஸுடைய நம்பரு. இந்த கேஸை நான் தான் விசாரிச்சேன், இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேஸுடைய ஃபைலை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. ஆக்சுவலா அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஜய்னு ஒரு பையன், அந்த பையனுக்கு சின்ன குழந்தைங்க மேல மட்டும்தான் இது ஒரு மக்களே ஒரு கேவலமான மைண்ட் செட் கொண்டவன். அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ண பார்க்கும்போது கரெக்டா அந்த பக்கம் ஹீரோ போவாரு. ரூம்குள்ள ஏதோ ஒரு குட்டி பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம பொம்மை வெளியே கிடக்கும், ஏதோ சம்திங் ராங்னு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. பொண்ணு கூட கிடையாது, பெண் குழந்தை மக்களே. காப்பாத்தி அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாரும் இவனை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு அவனுக்கு மேல இவரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸை வாதாடி அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்குறாரு. சோ அவன் தான் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்போ அஜயை தேடி அஜயோடைய வீட்டுக்கே போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க வச்சான் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அவன் எப்பயோ இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமா அந்த கேஸ்ல கைதாயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவன் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்றாங்க. இப்போ ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி என்ன பண்றது அப்படின்னே புரியாம மண்டையில கை வச்சுட்டு வெளியே வர, இப்போ போலீஸ் வந்துட்டு அவங்க வேலையை ஒழுங்கா பார்க்காம ஒரு சஸ்பெண்ட் ஆன வக்கீல் கூட சேர்ந்துட்டு கேஸை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அந்த டிசிபி தான். அந்த ஆளு இந்த விஷயத்த மீடியாக்கு லீக் பண்ணிடுறாரு. இப்போ மீடியா முழுக்க இந்த விஷயம் பேசப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய வேலையை பார்க்கட்டும், இவங்க மட்டும் விசாரிக்கட்டும், இந்த கேஸ்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் நீங்க கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அப்பயும் நம்ம ஹீரோ சும்மா விடாம இந்த அஜயை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அஜயோடைய Facebook அக்கௌண்ட், அவன் யூஸ் பண்ண எல்லாத்துடைய அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணி ஹேக்லாம் பண்ணி அது மூலமா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பைபிள்ல Facebookல வந்துட்டு ஒரு Facebook பேஜை கிரியேட் பண்ணிருக்கான். என்ன அப்படின்னா ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க இந்த குரூப்ல சேர்ந்துக்கோங்க, நம்ம வந்துட்டு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ற மாதிரி ரெடி பண்ணிருக்கான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. முக்கியமா உபைது அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருந்து ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணிருக்கான். பேசி பழக ஆரம்பிச்சிருக்கான். போட்டோலாம் கூட கிளிக் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் உபைது காணாம போயிட்டு இருக்கான். உபைது எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. உபைது வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவனுக்கு யாருமே கிடையாது சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபைது திடீர்னு எங்க காணாம போனா, முக்கியமா அஜயை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உபைது காணாம போனா அப்படின்னும் போது சம்திங் ராங்னு கூட்டி கழிச்சு கணக்க போட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா
இந்த அஜய் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தன்னுடைய ஹைட்டு வெயிட் தன்னுடைய பிளட் குரூப் இருக்கிற ஒருத்தனா பார்த்து அவனை வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கான். அதுக்காக தான் இந்த Facebook பேஜ்லாம் அது மூலமா கண்டுபிடிச்சு உபைது கூட பழகி உபைத கொலை பண்ணிட்டு அஜய் வந்துட்டு தானே இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்கா. மக்களே இத ஊரு உலகம் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பியிருக்காங்க. இப்போ அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நம்பவே மாட்டாங்க. இங்க பாரு, நீ சொல்ற தியரி எல்லாம் ஒத்து போலாம், ஆனா அது கதையா மட்டும்தான் இருக்கு. உண்மையா வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையவே கிடையாது. அதுவே நீ கொலைகாரன் அப்படின்னு சொல்ல எங்க கிட்ட நிறையவே எவிடன்ஸ் இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, முக்கியமா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி வெளியே வாங்கலான்னு போகும்போது தங்கச்சியை எவனும் ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். தங்கச்சி இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. தங்கச்சியை எவனும் அட்டாக் பண்ணிட்டு போனா பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம ஹீரோ பழைய 10 ரூபாய் நோட்டை கண்டுபிடிக்கிறாரு. அது வந்துட்டு ஒரு ஆன்டிக் பொருள் மாதிரி, ரொம்ப ரொம்ப பழைய 10 ரூபாய். இதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது அடிக்கடிக்க ஜோசப்னு ஒரு பையனை போயிட்டு மீட் பண்ணுவாரு. அவன் கூட ஆன்டிக் ஷாப்லாம் வச்சிருக்கான் இல்லையா, அந்த ஆன்டிக் ஷாப்ல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். நம்ம ஹீரோ இதை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்டிக் ஷாப்க்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த பயபுள்ள நம்ம ஹீரோ மாதிரி இருக்கா. மக்களே, அதாவது ஹீரோ மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான். யாரா நீ, என்னுடைய மாஸ்கை ஏண்டா போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற யாரும் கிடையாது, ஜோசப் தான். ஜோசப் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாம எங்கடா என் காதல் மனைவி கமலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இங்க தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், நீ என்ன கண்டுபிடிப்ப, நீ வருவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன் கூட நேருக்கு நேர் மோதணும் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இந்த பண்ணாட பிடிச்சவன் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மள மாட்டி விட பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனே சொல்றான். மக்களே, அந்த அஜய் இருக்கான் பாத்தீங்களா, குழந்தைங்க மேல காஜி பிடிச்சவன், அவன் தான் நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி. அவன் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி முகத்தை மாத்திட்டு இங்க வந்து வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை மாட்டி விட இந்த விஷயம்லாம் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிருக்கான். இது தெரிய வரும்போது ஹீரோ வெறி ஆயிட்டாரு. எங்கடா என் மனைவின்னு கேட்கும்போது உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த பயபுலைக்கும் சரியான சண்டை, பயங்கரமா மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையுடைய முடிவுல அங்க ஒரு விஷ பூச்சி இருக்கும். அந்த பூச்சியை தூக்கி வாய்க்குள்ள போட்டு அவனை கொலை பண்றாரு. கடைசியா நம்ம ஹீரோ மனைவியையும் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. காப்பாத்தி கூட்டு போறாரு. பிரஸ் மீடியாவை பார்த்து என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றாரு. போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. இப்போ அந்த போலீஸ் அதுக்கப்புறம் அந்த வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைதாகிறாங்க. பொய் கேஸ் போட்டு ஹீரோவை உள்ளுக்குள்ள தள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைதாகிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய மனைவியும் அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.